இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுடைய கச்சத்தீவு பயணம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கச்சத்தீவு எங்களுடைய சொந்த பூமி, அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலையும் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அனுரகுமார திசநாயக்க பேசியதில் மற்றொரு முக்கியமான விவகாரம் இருக்குது. அது என்னன்னா, இலங்கையின் வடக்கு பகுதியில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் அதன் உரிமையாளர்களிடம் விரைவில் திரும்ப ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை இராணுவத்திற்கு இடையிலான உள்நாட்டு போர் 1980களில் தொடங்குது. அப்போது இலங்கை அரசு இராணுவ பயன்பாட்டிற்காக தமிழர்களுடைய நிலங்களை கையகப்படுத்தியது. குறிப்பாக யாழ்ப்பாணம் போன்ற தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இராணுவ முகாம்களும் உயர் பாதுகாப்பு வலயங்களும் அமைக்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் போன்ற முக்கிய இடங்களை இராணுவம் கைப்பற்றுது. இதனால் அந்த பகுதியில் வசித்த மக்கள் வெளியேறத்துக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி போருக்கு பிறகு, அது முடிவுக்கு வந்த பிறகு, இலங்கை இராணுவம் தன்னுடைய ஆக்கிரமிப்பை மேலும் விரிவுபடுத்துது. பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் வசித்த அவர்களுக்கு உரிய நிலங்கள் அப்படிங்கிறது இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் போகுது. இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இடமா, இராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய இடமா அப்படின்னு முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் போகக்கூடியதாக மாறுது. போரின் உச்சக்கட்டத்தில் சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டுட்டு இடம்பெயர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பலர் இலங்கை அரசனுடைய அகதி முகாம்கள்லையும் உறவினர்களுடைய வீடுகள்லையும் தஞ்சமடைஞ்சாங்க. உள்நாட்டு போரின் இறுதி நாட்களில், குறிப்பாக 2009ஆம் ஆண்டில் சுமார் 40,000 முதல் 70,000 வரையிலான தமிழர்கள் காணாமல் போனதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டிருக்குது. சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி அப்படின்னு பல நாடுகளுக்கும் அகதிகளாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 1983லேருந்து 2010 வரை 3 லட்சத்துக்கும் அதிகமான அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதா புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழர்களுடைய நிலங்களை இலங்கை இராணுவம் ஆக்கிரமித்திட்டது அப்படிங்கிறதுனால மீண்டும் தங்கள் சொந்த இடங்களுக்கு மக்கள் திரும்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும், குறிப்பாக இலங்கையில் நடக்கக்கூடிய வடக்கு மாகாண தேர்தல், அதேபோல் அங்கே நடக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், இப்படி எல்லா தேர்தல்களையும் நம்முடைய காணிகளை திரும்ப பெறுவது அப்படிங்கிறத தமிழர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கும். ஏகேடி இப்போ சொல்லியிருக்கார் இல்லையா, இதே போன்ற ஒரு உறுதியை முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவும் கொடுத்திருந்தார். 2015ஆம் ஆண்டு அதிபராக பொறுப்பேற்ற மைத்ரிபால சிறிசேனா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களுடைய நிலங்கள் விரைவில் விடுவிக்கப்படும் அப்படின்னு பல முறை உறுதியளிச்சிருக்கார். 2016 ஜப்பானில் நடந்த G7 மாநாட்டில் பேசிய போது கூட அவர், நிலம் பறிக்கப்பட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அதே நிலையில்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருந்தார். ஆனால் ஒருவருக்கு கூட இதுவரை நிலம் திருப்பி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சூழல்.